குரு வணக்கம். தக்ஷா ஜோதிடம் மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழரசன். இன்னைக்கு அக்னி நட்சத்திரம்னா என்ன, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அக்னி நட்சத்திரம் எதனால வந்துச்சு, புராணங்கள்ல இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். வரக்கூடிய 4 மே மாசம் 2024 இருந்து மே 28 2024 வரைக்கும் அக்னி நட்சத்திரம் சொல்லுவாங்க. பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா 25 நாள். அதாவது எக்ஸாக்டா சொல்லணும்னா 21 நாட்கள். அது அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்றது. அதாவது கிரகம் பாத்தீங்கன்னா சூரியன் பாத்தீங்கன்னா பூமிக்கு பக்கத்துல வரக்கூடியது. சயின்டிபிக்கலா சொல்லணும்னா கிரகப்படி பாத்தீங்கன்னா சூரியன் மேசத்தில் உச்சமா வர்றாரு. அதனாலதான் உச்சம்னு சொல்றோம். மேசத்தில் சூரியன் உச்சம், அதாவது சித்திரை மாசத்துல வர்றாருன்னு சொல்றாங்க. சோ இந்த காலகட்டங்கள் பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை, இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட காலம் தான் இந்த அக்னி நட்சத்திரம். ஓகே, இப்ப அக்னி நட்சத்திரத்துல என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நிலம், வீடு இதெல்லாம் வாங்குறது, கட்டுறது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. புது வீடு குடி போறது இது வேண்டாம்னு சொல்றாங்க. ஒரு மகான்கிட்ட தீட்சை வாங்குறது, காது குத்துறது, மொட்டையடிக்கிறது, ஒரு புதுசா வண்டி வாகனம் வாங்குறது, இல்லாட்டி புதுசா வண்டி வாங்கி ஏறுறது, கோயில் கும்பாபிஷேகம் செய்யறது, வீட்டுல கூரை மேய்வாங்க தெரியுங்களா, ரூஃப் ஒர்க், அது செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. செடி, மரங்கள், கொடிகள் எல்லாம் வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அக்னி பகவானோட கண்ட்ரோல் இருக்கும் இதெல்லாமே. சோ இந்த காலகட்டங்கள் இதெல்லாம் தவிர்க்கணும். என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு பாருங்க. புதுசா வாடகை வீடு குடி போறதெல்லாம் போலாங்க. சத்திரம் கட்டுறது, யாகம் செய்யறது, மஞ்சள் நீராட்டு செய்யலாம், திருமணம் செய்யலாம், என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம், மாப்பிள்ளை வீடு பெண் வீடு பார்க்கலாம், பொருத்தம் பார்க்கலாம். சரிங்களா? பிராமணா இருந்தாக்க நீங்க இந்த பூணூல் போடுறது, செய்யறது, சில பேர் பண்றது, இது எல்லாமே சிறப்புங்க. இதெல்லாமே பண்ணலாம். சரி, இந்த அக்னி நட்சத்திரம் பத்தி வரலாறு என்ன சொல்லுது அப்படிங்கிறத புராணங்க கதைகளை நம்ம இப்ப பார்ப்போம். காண்டீப வனத்தை எரிக்கிறதுக்காக அதை எரிச்சு இந்திர பிரதேசத்தை உருவாக்கணும் அப்படின்னு தான் கண்ணனும் அர்ஜுனனும் முடிவு பண்றாங்க. இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே ஆத்துல போய் குளிச்சுட்டு வெளியில வர்றாங்க. வரும்பொழுது திடீர்னு ஒரு அந்தனர் எனக்கு பசிக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கண்ணன் கண்டுபிடிச்சிடுறாரு. அது யாருன்னு பார்த்தா அக்னி தேவர். அக்னி தேவா, நீங்க நேராவே கேட்கலாமே, எதுக்கு நீங்க மாற்று வேஷத்துல கேட்கணும் அப்படின்னு அவர் கேட்க, அவர் சொல்றாரு, துர்வாச முனிவர் சுதேசி மன்னனுக்காக யாகம் பண்ணி நெய் நிறைய ஊத்தி ஊத்தி எனக்கு மந்த நோய் தாக்கிடுச்சு. அதுல இருந்து நான் வெளியில் வரணும்னா இந்த வனங்கள்ல இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாத்தையும் சாப்பிட்டாதான் எனக்கு சரியாகும். அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும். ஒவ்வொரு தாட்டியும் நான் சாப்பிடலாம்னு நினைக்கும் பொழுது இந்திரன் வருண பகவானை அனுப்பிச்சு காட்டை அணைச்சிடுறாரு. அதனால என்னோட நோயும் சரியாகல. இதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு கேக்குறாங்க. ஆல்ரெடி இவங்க 2 பேரும் காண்டீப வனத்தை அழிச்சு எப்படி இந்திர பிரதேசத்தை உருவாக்கலான்ட்டு டிஸ்கஷன்ல இருக்கும் பொழுது கரெக்டா இவர் கேட்டுக்கிட்டாப்ல. சோ இதை இவங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்சாங்க. அது எப்படி அப்படின்னா, உடனே அர்ஜுனன் கேக்குறாப்புல, நான் குளிச்சுட்டு இப்பதான் வந்தேன், என்கிட்ட வில்லும் அம்மும் கிடையாது, நான் அரண்மனையில் வச்சுட்டு வந்திருக்கேன், அப்ப கொடுப்பீங்களா, நீங்க உங்ககிட்ட இருக்கான்னு அவர் கேட்க. ஏன்னா அவர்கிட்ட சிறப்பு வாய்ந்த அம்பும் வில்லும் அவர்கிட்ட இருக்கு. என்ன அன்பு வில்லுன்னு பார்த்தோம் அப்படின்னா, உடனே அக்னி பகவான் காண்டீப வில்லு, அம்பு, அம்பரா துணி எல்லாத்தையும் பரிசா கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் அதே மாதிரி அவர் அக்னி தேவன் காண்டிபவனத்தை எரிக்கிறதுக்காக உள்ள போயிட்டாரு. அந்த நேரத்துல அதே மாதிரி இந்திரன் வருண பகவான் அழிச்சு அதை டிஸ்டர்ப் பண்ணலாம், மழை பெஞ்சு அதை காட்ட அணைச்சிடலான்னு வந்தாங்க. அந்த நேரத்துல பார்த்தா அர்ஜுனன் ஒரு சரக்கூடு ஒண்ணு உருவாக்கி மழை பொழிவதை தடுத்தாரு. இந்த இது பாத்தீங்கன்னா முதல் 7 நாட்கள் நல்ல வேகமா சாப்பிட்டாரு, செம்ம பசி. அடுத்த 7 நாள் கொஞ்சம் நிதானமா சாப்பிட்டாரு. லாஸ்ட் 7 நாள் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டாரு. சோ மொத்தம் 21 நாள். சோ கண்ணனும் அர்ஜுனனும் அவங்க கிட்ட சொன்ன 21 நாள்ல ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டாரு அப்படின்னு புராணம். இப்பவும் பாருங்க, மலை பிரதேசங்கள், அதாவது இந்த தேனி பக்கத்துல இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையா இருக்கட்டும், கொடைக்கானல், ஊட்டி, இங்கெல்லாம் பாருங்க அப்பப்ப அடிக்கடி காடு தீப்பத்திக்கும். நாடத்துல கூட இது நடக்கும். இந்த அக்னி நட்சத்திரத்துல சித்திரை மாசத்துலதான் அதிகமா நடக்கும். அது இப்பவும் பிராக்டிக்கலாவே அப்படிதான் இருக்கு. அதே போல இந்த கிராமப்புறங்கள்ல பாருங்க நிறைய ஆடு பலி கொடுப்பாங்க. இதுக்கும் அக்னி நட்சத்திரத்துக்கு என்ன தொடர்பு அப்படின்னு கேக்குறீங்களா? அக்னி தேவனுடைய வாகனம் என்ன தெரியுங்களா? கருப்பு ஆடு. சோ இந்த கருப்பு ஆட்டை மாரியம்மனுக்கு பலி கொடுக்கறது மூலமா அக்னி தேவனை வராம தடுக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு.
இதனால வருண பகவான் வந்து மாரியம்மன் மூலமா மாரி மலையை கொடுத்துருவாரு. இது வந்து அதனாலதான் ஊர்ல பாருங்க தேர் நிக்கும் பொழுது கட்டாயம் மழை பெஞ்சிடும். இதுதான் மேட்ரு. அதே போல குழந்தைகளுக்கு பாருங்க ஒரு அளவுக்கு மேல நெய் கொடுத்தாக்க மந்தம் வந்துரும் அப்படின்னு சொல்லி ஊர்ல கிராமப்புறத்துல சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாமே புராணங்கள் இருந்து தெளிவடையுது. வாழ்க வளமுடன்.